அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலும் ஒவ்வொரு வாழ்த்தையும் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் ரோமர் 12ஆம் அதிகாரம் அது 2வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எடுத்து சத்தமாக வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பரிசோதிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளே ஆவியானவர் நம்ம கொடுத்ததான வார்த்தை, மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். சொல்லுங்க, மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். ஏன் மனம் புதிதாகணும்? ஏன் மறுரூபமாகணும்? ஏன் மனம் புதிதாகணும்? ஏன் மறுரூபமாகணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று போதும் பகுத்தறியத்தக்கதாக. ஏன் மனம் புதிதாகணும்? ஏன் மறுரூபமாகணும்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுமா? மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மனம் புதிதாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் கவனிங்க. மனம் புதிதாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் போதும். மனம் புதிதாகனா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேஷம் போடாமல் இருக்க வேண்டும். ஆமென். வேஷம் போடாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேஷம் போட அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மை யுத்தமா இருந்தா போதும், வேஷம் போட அவசியமே கிடையாது. ஆமென். நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளை தான். ஊருக்கு போனா மட்டும் அப்படியே மாறிடுமா? ஊருக்கு போனா மாறிடுவான், கல்யாணத்துக்கு போனா மாறிடுவோம், அங்க போனா மாறிடுவோமா? கர்த்தரோட எப்போ நீங்க உடன்படிக்கை எடுத்துக்கு ஞானத்தை எடுத்துக்கொண்டீங்களோ, கர்த்தரோட பிள்ளைகள் எங்க போனாலும், உலகத்தை எந்த மூலைக்கு போனாலும் நீங்க கர்த்தரோட பிள்ளைகள். உலகத்துக்காக வேஷம் போட அவசியம் இல்ல, வேஷம் போடக்கூடாது. வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. அங்க போனா அப்படி அப்படியே அவங்களோட சேர்ந்து ஐக்கியமாயிருது, இங்க வந்தா இப்படி அப்படி ஐக்கியமாயிருது, ஆலயத்துக்கு வந்தா அங்க ஒரு ஐக்கியம். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு ஆவியானவர், ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு குடும்பத்தோட ஒத்த வேஷம் வேண்டாம். தேவனுக்காக உண்மை நீதியாக இருக்க வேண்டும். இல்லைங்க பிரதர், இல்லைங்க பாஸ்டர், ஒத்த வேஷம் போலாம் வாழ முடியாது, செய்ய முடியாது. அப்படி படத்தான் நம்ம என்ன பண்ணணும்? எங்களோட ஒரே ஐக்கியமா இருக்கணும். நான் மட்டும் அப்படியே வரைச்சிட்டு நான் மட்டும் கர்த்தரோட பிள்ளைட்டு இருந்தா எனக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா அதான் தப்பு. கர்த்தரோட பிள்ளையா மட்டும்தான் இருக்கணும். அதனால என்ன பிரச்சனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல, அதனால நமக்கு என்ன ஆதாயம் வந்தா போனாலும் பரவாயில்ல. ஆனா முடிவுல கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும் போது, உலகத்துக்கு வேஷம் போடாம நான் கர்த்தரோட பிள்ளைன்னு அவர் தனிச்சு வித்தியாசத்தை காட்டும் போது, கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்களுடைய நாமத்தை உலகத்துக்கு காட்டுவார். ஆமென். இவங்களா
இவங்க இப்படிப்பட்டவங்க கர்த்தர் சொல்ல வைப்பார். ரெண்டு விதமான சூழல் இருக்குது. ஒண்ணு, இவங்க இப்படிப்பட்டவங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைப்பாரு. இன்னொன்னு, இவங்களை போய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஒத்த வேஷம் போடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையில ஒத்த வேஷம் போடுற மாதிரி வந்தா நம்ம அந்த உலகத்துக்கு வேஷம் போடாம மனுஷர் கண்களுக்கு முன்பாக மனுஷர முகத்துக்கு முன்பாக வேஷம் போடாம நம்ம தனிச்சிருந்தோம்னா என்ன நடக்கும் என்று ஆவியானவங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ராஜா தன் உண்ணும் போஜனத்திலே திடிக்கும் திராட்சை ரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்கள் நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்து கட்டளையிட்டார். ஆமென். ஆமா, சிறைப்பிடித்து வந்தவர்கள்ல நல்ல வாலிபர்கள், நல்ல படித்தவர்கள் என்ன பண்ணாங்களாமா, அவர் ராஜாவுக்கு முன்பாக 3 வருஷம் அவங்களோட என்ன பண்ணணும், வளர்த்து நல்ல ஆளாக்கி தேவ சமூகத்துக்கு முன்பாக, அதாவது ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு அவளை வளர்க்க வேண்டும். ஆமென். அதனால என்ன, 3 வேளை சோறு போடாம தண்ணி போடாம இருக்க முடியுமா? நல்ல போஜனம், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். ராஜா என்னென்னலாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்து வளர்த்து உடம்ப புஷ்டி முதற்காலையா இருந்து போய் நிப்பாட்டு சொல்லி கட்டளை கொடுத்தான். ராஜா கட்டளை கொடுத்தான். பாருங்க, அங்க பிடிச்சிட்டு சிறைக்கடியில எல்லாமே யூதர்கள் தான், எல்லாரும் கத்தோட பிள்ளைங்க தான், எல்லாமே படிச்சவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசத்தை ஒரு காட்டினார்கள். ஒத்த வேஷம் போடல, மனுஷனுக்கு வேஷம் போடல, உலகமாக வேஷம் போடல. ஐயோ, இது சாப்பிட்டா தான் நம்ம என்ன பண்ணுவோம், புஷ்டியா இருக்கும், இது போட்டா தான் முக களைப்பா இருக்கும், ராஜா நிக்கணுமே அப்படி அவங்க வேஷம் போடல, ஒத்த வேஷம் போடல. தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். தானியேல் பாருங்க, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இறுதியில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். போதும். இங்க பாருங்க, ராஜா போஜனத்திலையும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாக என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணா. நம்ம எந்த இடத்துல போனாலும் சரி, நம்மளை தீட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணணுமா, தீர்மானம் பண்ணிக்கணும். அங்க போனா அப்படி சேரக்கூடாது, நாமளாதான் இருக்கணும், கத்தோட பிள்ளையா தான் இருக்கணும். அவங்களோட வேஷம் போறதுக்கோசரம் நம்ம தீர்மானத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட கை கோர்த்து ஒண்ணு சேரக்கூடாது. முதல்ல கத்தோட பிள்ளைகளுக்கு நம்ம கத்தோட பிள்ளையா இருக்கணும். எங்க ஒன்னாலும் நம்ம வித்தியாசத்தை காட்டுன்ற ஒரு இதயத்துல தீர்மானம் இருக்கணும். அந்த தீர்மானம் எப்ப எடுக்கும்னா, கத்தோட உடன்படிக்கை பண்ணாதுக்கு முன்பாடி நம்ம இருதயத்துல ஆழத்துல ஞானஸ்தானம் வாங்க நம்ம இறுதி ஆழத்துல அந்த தீர்மானத்தை எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நான் ஒத்த வேஷம் போட மாட்டேன், கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தராக்கு முன்பாக நான் நிற்பேன், உண்மை நீதிமா நிற்பேன். வேஷம் போடுற சூழ்நிலை வரும், உலகத்தோட கை வந்து போடுறதுக்கு சூழ்நிலை வரும். வந்தாலும் நாம போகக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். அதுக்குதான் அந்த தீர்மானம் எடுக்காம நாம உடன்படிக்கை செய்தோம்னா உலகத்தோட வேஷம் போடுறதுக்கு சூழ்நிலை வரும். என்ன பண்ணுவோம், பண்ணிடுவாங்க. உலகத்தோட வேஷம் போடுறதுக்கு உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உனது போஜனத்தையும் பானத்தையும் கொடுத்திருக்கிற ராஜாவை ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட வந்த வாழ்வு முகங்களை பார்க்கிலும்
உங்கள் முகங்கள் வாடிப்போனதாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரோ என்றான். பாருங்க, தானியேல் பாருங்க, ராஜா கட்டளை விட்டுட்டாரு, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஒண்ணு கொடுக்கணும்? போஜனத்தையும் திராட்சை கொடுக்கணும். இவன் தானியேல் போய் சொல்றான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன பண்ணுங்க, பருப்பு கொடுங்க, காய்கறி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்றான், இப்படி நான் பண்ணினா மற்ற வாழ்வுகளை பார்க்கிலும் நீங்க என்ன பண்ணிப்பீங்க, ரொம்ப சோர்வா இருப்பீங்க, உங்களுக்கு உடம்பு புஷ்டியா இருக்காது, களைப்பா இருக்காது. அதனால ராஜா என்ன பண்ணுவான், ராஜா என்னை அதை பார்த்து சிறைசேதம் பண்ணிடுவான், நான் ராஜாக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறான். இல்லையா? 12 படிங்க, 12-13 பாருங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தானியேல் சொல்றான், சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு 10 நாள் வரைக்கும் என்ன, உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்கத்தக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாழ்ந்த முகங்களையும் ஒத்து பாரும். போதும், ஒத்து பாருங்க. நீங்க ராஜ போஜனத்தை திராட்சை கொடுத்து வளர்க்கிற அந்த வாலிபர்களை விட எங்களுடைய சரீரத்தை எங்கள் முகங்களையும் நீங்க பாருங்க, பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு அவங்க கேட்கிறார்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 15 வசனம் 16 வசனம் பாருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஷனத்தை புசித்த எல்லா வாழ்வை பார்க்கிலும் அவர்கள் முகம் பாருங்க, அவர்கள் முகம் தலை உள்ளதாகியும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் பாருங்க, எல்லா வாழ்வை பார்த்து அவங்களுக்கு சரீரம் எப்படி ரொம்ப புஷ்டியா இருந்துச்சு. அவங்க எல்லாம் சிக்கன் மட்டன் சாப்பிட்டாங்க, எல்லாமே சாப்பிட்டாங்க, திராட்சை குடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்களை காட்டிலும் சாதாரண ஒரு பருப்பு ஒரு காய்கறி சாப்பிட்டு அவரோட உடம்பு அவரோட சரீரம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப புஷ்டியா இருந்துச்சு. முக அப்படியே அவ்வளவு சந்தோஷம், முக கலகலப்பா இருந்துச்சு. இவன் பார்த்தான், ஓ ரைட், அப்படி இதவே சாப்பிடுங்கள், ஆமென், இதுவே சாப்பிடுங்க. இவங்களும் அவங்களோட சேர்ந்து நானும் சரி உலகத்தோட வேஷம் போட்டுட்டு எனக்கு இந்த போஜனத்தை கொடுங்க, எனக்கு திராட்சை கொடுங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க நிலைமை அவங்க நிலைமை மாதிரி ஆயிருக்கும். இவங்க தேவனுக்காக வைராக்கியமாக தன்னை வெளிப்படுத்தினால கர்த்தர் இவளுக்கு செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பாருங்க. அந்த உலகத்தோடு வேஷம் போடாம தேவனுக்கு வைராக்கியமா இருந்ததுனால கர்த்தர் அவர்களை படிங்க 14 வசனம் படிங்க 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ள ஆக்கினார். பாத்தீங்களா? ஒத்த வேஷம் போடாம உலகத்துக்கு மனுஷோட முகத்துக்கு முன்பாக வேஷம் போடாம இருந்ததுனால கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்ததுனால கர்த்தர் அவர்களை எப்படிப்பட்டவர்களா ஆக்கினார் பாத்தீங்கன்னா, ஞானம் அறிவு எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். 1ஆம் அதிகாரம் அவருடைய 20வது வசனம், ஞானத்திலும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளாகிலும் ஜோஸ்தியராகிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தாக கண்டான். ராஜ போஜனம் சாப்பிட்ட வாலிபர்கள் கொடுத்த வாலிபர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எல்லா தோஷி எல்லா ராஜ்யத்தை பாக்கியவர்களுக்கு 10 மடங்கு சாமர்த்தியம் எங்கிருந்து வந்தது?
இவர்களும் அவர்களோடு சேர்ந்து வேஷம் போட்டிருந்தா, உலகத்துக்கு முன்பாக நானும் மாறி இப்படி போயிருந்தா கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார். ஆமென். ஐயோ, உலக ஜனம் பார்க்குமே, சொந்தக்காரன் பார்ப்பாங்களே, வயல் இருக்கிறவங்க பார்ப்பாங்களே, அவங்க இவங்க பார்க்கல என்று நம்ம உலகத்துக்காக வேஷம் போட்டா கர்த்தர் நம்மளை மறந்து விடுவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும் போது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நம்மளை தலை உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். மனுஷனோட கண்ணிலே தயவு செய்வார். அங்க தானியேல் பாருங்க, வேண்டிக் கொண்டான், நடந்தது. தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணான், கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், வேஷம் போட மாட்டேன். ஆமென். அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனசு உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேலே வைக்காமல் மனுஷனை கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். 8 படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது. 9 நோவாவின் அம்சம் வராது. நோவா, நல்லா கவனிங்க, நோவா தன் காலத்தில் இழந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோடு சாஞ்சது கொண்டிருந்தான். ஆமே. இங்க பாருங்க, எல்லாம் நோவா தான் இருந்த தன் காலத்திலே நீதிமானும் உத்தமமா இருந்தான். ஆமீன். மேல பார்க்கிறோம், மனுஷன் எல்லாம் பொல்லாத காரியங்களை செய்து தேவனுக்குமான காரியங்கள் செய்தான். ஒரு ஊரே அந்த மாதிரி காரியங்களை பண்ணுது. அந்த ஊருக்குள்ள நோவா இருக்கிறான், தன் காலத்திலே நோவா இருக்கிறான். அவன் உண்மையா இருந்தான், நீதிமானா இருந்தான். அவன் வேஷம் போடல. எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, அவனை கீழே கீழே பண்ணிருப்பாங்க. எல்லாருமே அப்படி இருக்கிற, நீ மட்டும் என்ன இப்படி இருக்கிற, சிரிச்சிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. அவன் அதெல்லாம் பார்க்கல. ஆமா, இவன் ஸ்டேட்டஸ் என்ன செய்ய, நாமளும் அந்த மாதிரி ஆயிலாம் உலக வேஷம் போடல, ஒத்த வேஷம் போடல. தேவனோடு சஞ்சரித்திருந்தான், தேவனோடு இருந்தான், தனிச்சிருந்தான், வித்தியாசத்தை காட்டுனான். ஆனா அவனை பார்த்து எல்லாம் என்ன பண்ணாங்க, கேவலமா திட்டினாங்க. இவன் போய் இப்படி, நாங்க எப்படி இருக்கிற, எப்படி வாழ்றான் பாத்தியா, எப்படி ஜாலியா இருக்கிறோம், இவன் இப்படி இருக்கிறானே, அவன் கேவலமா திட்டி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இவனமோ தேவங்கிறான், கத்துறங்கிறானே, இதெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இவன் முட்டி இப்படி உண்மையா உத்தமா இருந்து இவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. எங்களுக்கு பாரு என்ன வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அங்கிட்டு இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீ உண்மையா உத்தியமா இருந்து உனக்கு என்ன கிடைச்சது பாத்தியா அப்படின்னு அவனை என்ன பண்ணிருப்பாங்க, கேவலமா திட்டி இருப்பாங்க. அதற்காக அவன் திட்டுறதுக்காக அவன் வந்து சரிங்க எத்தனை நாள் ஸ்வீட் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வேஷம் போடல, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அவன் தரிக்கல, அந்த வசத்தை அவன் போடல. அவன் உண்மையின் நீதிமானா இருந்தான், உண்மையின் நீதிமானா அவன் இருந்தான். ஆமென். ஆதியாகமம்
6ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12, 13. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 ஆதியாகமம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அசீடா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை பாருங்க. எல்லா ஜனங்களும் தன்னோட வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க, தன் இஷ்டப்படி வாழ்ந்தாங்க, பல காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சாங்க. உண்மையா நிக்க முடியல. தொடர்ந்து படிங்க. அப்பொழுது தேவன் நோவா நோக்கி, மாம்சமான யாவரையும் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுப்பினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். போதும், நான் பூமியோடு சேர்த்தவங்கள அழிச்சிருவேன். வேஷம் போட்டாங்க, எனக்கா வேஷம் போடுறாங்க. ஆளுதுக்கு வந்து அழிலையோ ஆமீன் சோத்துரும். வெளியே போன ஊழ மக்களோட வேஷம் அங்கேயும் போய்க்கிறது, இங்கேயும் போய்க்கிறது. ஆத்தோர்கள் சேதல்கள் எல்லாத்துக்கும் வேஷம் போட்டுக்கிறது. ஒரு வித்தியாசத்தை காட்ட முடியல. நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசத்தை காட்டணும். அவங்களே சொல்லணும், இதுக்கெல்லாம் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லணும் சாட்சி. நாம போனாவே இவங்க எதுக்கு கலந்துக்க மாட்டாங்க, இவங்க வித்தியாசமான, இவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்றவாங்க. இவங்க சர்ச்சுக்கு போறவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த காரியங்களை இவங்க செய்ய மாட்டாங்க, வேஷம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமீன். நம்ம போனா வந்துட்டாங்க வாங்க வாங்க சொல்லி கை கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது. அவங்களோட காரியங்களுக்கு நாம வேஷம் போடக்கூடாது. 14 படிங்க. 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு பேரை உண்டாக்கு. போதும், கர்த்தர் பூமியை அழிக்க போறாரு. கர்த்தருக்கு விரோதமாக வேஷம் போட்ட எல்லா ஜனங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பூமியில அழிக்க போறாரு. நீ வேஷம் போடாம, உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு வேஷம் போடாம எனக்காக நீ வைராக்கியமா இருந்து என்னோட நீ உறவாடுனால உனக்கு ஒரு கொப்பர் பேலைய மரத்தா பேலைய உண்டாக்கு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. பாத்தீங்களா, நோவா உண்மையா இருந்தான், வேஷம் போடல, பிரபஞ்சத்துக்காக ஜால்ரா அடிக்கல, மனுஷன் முன்பத்துக்காக ஆமாங்க சாமி போடல. தேவன் நீதி உண்மையா இருந்தான். எல்லாம் அவனை கேவலமா பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தா அவன் நீதி உண்மையுமா இருந்தனால நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க, பேழைக்குள்ள பிரவேசிங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார், கிருபை கொடுக்கிறார். நம்ம தேவனுக்காக வைராக்கியம் உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் நம்ம நம்பிக்கிட்ட அனைவரையும் கர்த்தர் பாதுகாப்பார், ஜீவனை கொடுப்பார், எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவார். அத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க, பூமியில அத்தனை பேர் அழிஞ்சாச்சு. நோவா மற்றும் நோவா குடும்பத்தை மட்டும் கர்த்தர் உயர்த்தினார், பாதுகாத்தார். தாண்டாமத்தை கொம்பை உயர்த்தது போல அவர் கொம்பை உயர்த்தினார். தானியேலை பார்த்தோம், உலகத்துக்காக வேஷம் போடல, ராஜாவுக்கு முன்பாக அவன் வேஷம் போடல. நோவா பார்த்தோம், உலக ஜனம் முன்பாக அவனும் வேஷம் போடல. 2 பேரையும் கர்த்தர் உயர்த்தினார், ஒரு அடையாளமாக வைத்தார். என்ன அடையாளம்? எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, நோவா மட்டும் கர்த்தர் உயிரோட வைத்த ஒரு அடையாளம் கர்த்தர் கொடுத்தார். எல்லா வாலிபர்களும் தன் போஜனம் தீட்டுப்படுத்தினான். ஆனா தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேரும் அடையாளமானாங்க. எல்லாத்தோட கர்த்தர் அவனை உயர்த்தினார். வேஷம் போடல, பிரபஞ்சத்துக்கு வேஷம் போடல. ஆமென், அல்லேலூயா. 2வது, மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக்குறதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம்.
சத்தமா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று போதும் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ மறுபுமாகனா தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் இதெல்லாம் பகுத்தறிய வேண்டும். நீங்கள் மறுபுமாகிறதுக்கு பகுத்தறிய வேண்டும். தேவனுக்கு பிரியம் எது, பரிபூர்ணமான சித்தம் எது என்று நம்ம பகுத்தறியணும். நமக்கே ஒண்ணு வச்சுக்கிட்டு இதுதான் தேவசத்தன்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கு எது சித்தமோ அதுதான் நாம கேட்கணுமோ தவிர நாம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு இது சித்தம் இது சித்தனமா சொல்லக்கூடாது. அதுதான் பகுத்தறியணும், அதுதான் டிரான்ஸ் பண்ணணும், மறுரூபமாகணும். ஆமென். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். மறுரூபமாகனா கர்த்தருக்கு பிரியம் எது? ரெண்டு மட்டும் பார்க்கலாம். மறுரூபமாகறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் எது என்று பகுத்தறிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பிரியம் என்று பகுத்தறிய வேண்டும். இரண்டாவது பரிபூர்ணமான சித்த என்று பகுத்தறிய வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பிரியமாக என்று நாம பகுத்தறிய வேண்டும். படிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இந்த குழந்தை பிடிச்சு வைங்க, மோதி பிடிச்சு வைங்க. படிங்க. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மை அணுகிறோ அவருக்கு பிரியம். முதலாவது கர்த்தருக்கு பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அப்படி பகுத்தறிஞ்சா நாம மறுரூபமாகிருவோம். அப்ப கர்த்தருக்கு எது பிரியம்? உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு. அப்ப பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனா கர்த்தர் உங்களுக்கு விவரித்து காப்பாராக. அனனியா என்ன பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அது கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தாள். 5ஆம் அதிகாரம் அவைய 3-4 வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த பொய் சொல்லும்படி சாத்தன் திருப்பத்தில் என்ன தேவனிடத்தில் பொய் சொன்னாய். 4 வசனம் படிங்க. அதை விற்கும் முன்னே அவனுடன் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதற்கு கிரயம் உபசத்தில் இருக்கவில்லையோ, உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட என்ன கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றால். போய் பார்த்தோம். போய் கர்த்தருக்கு அருவருப்பு. போய் கர்த்தருக்கு அருவருப்பு. இங்க வாங்க, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, காணியாச்சு, அது எல்லாம் அவங்களுக்கு தான். நிலம் அவங்க தான், காணியாச்சு பணம் எல்லாம் அவங்களுக்கு தான். ஆனா ஒரு பங்கு வஞ்சிச்சு வச்சு இவ்வளவுதான் போச்சு என்று பேரோட சொல்றாங்க. பேர் என்ன சொல்ற? அப்படி நீ மனுஷனிடத்தில் இல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஆமே. நம்ம தேவனிடத்திலே போய் சொல்றோம், ஊழியக்காரத்திலையும் போய் சொல்றோம்,
ஊழியக்காரர் போய் சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியா போகுதுன்றான். ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் போய் 5ஆம் அதிகாரம் 7-8 வருஷம் வாசிக்கலாமே. ஏறக்குரிய 3 மணி நேரத்துக்கு பின்பு பாருங்க, முதல்ல கணவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, போய் சொல்லிட்டு போயிட்டாரு. 2வது மனைவி வராங்க. ஏறக்குரிய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவளோட மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை உலர்த்தாவிற்றீர்கள் சொல்லும் என்றாள். அவள், ஆம் இவ்வளவுதான் என்றாள். பாருங்க, முதலே சொல்லி வச்சுக்கிறது. ஆமா, முதலே சொல்லி வச்சுக்கிறது. யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லு, நான் இந்த மாதிரி சொல்லு, முதல்ல 2 பேரு பேசி வச்சுக்கிறது. பிளான் சூப்பரா இருக்குது. 9 வருஷம் வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்க இருக்கிறது. ஆமா, நீங்க ஒருமனப்பட்டது என்ன? ஒரு குடும்ப ஜெபத்துக்கு 20 ஒருமனம் படுறதில்ல. ஜெபத்துக்கு கூப்பிட்ட நீ ஜெபம் நான் ஜெபம் என்று சண்டை போராட பிரச்சனை. ஆனா தேவனுடைய சமூகத்துல, ஊழியக்காரத்துல, தேவனிடத்துல போய் சொல்றதுக்கு மட்டும் ஒருமனம். அதுக்கு மட்டும் ஒருமனம். மாத்தி சொல்லிடாத, சொன்ன மாட்டிக்குவோம். உங்க மாதிரி எங்க சிஸ்டர் சர்ச்சுக்கு காணோம், ஐயோ காய்ச்சலுங்க பாஸ்டர், காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல். சரியா, சரி, அவங்க போயிடுறாங்க. கவனம் கொடுக்குறது ஏன் குதிரை வரல, இவங்க கேட்பாங்க. பாஸ்டர் வந்து கவனம் கேட்பாரு. பாஸ்டர் வந்து வைப்பு கேட்பாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாஸ்டர் மாட்ட மனையை போய் சொல்லிடுவாங்க. பாஸ்டர் போடும்போது அது ஒண்ணு இல்லைங்க பாஸ்டர், வீட்டுல இருந்து ஊடுன்னு ஆள் வந்தாங்களா, சொந்தக்கார வந்தாங்கல்ல, நான் வழி பாஸ்டர் போச்சா, முடிஞ்சு போச்சா. கர்த்தர் எப்படியாவது வெளிப்படுத்திடுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒண்ணு தெரியல, ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம். யாராவது எப்படியாவது கொண்டு எதையாவது கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்திடுவாரு. சொப்னத்துல வந்து ஊழியக்கார இப்படி விசுவாசி இப்படி சொல்ல மாட்டாரு, அப்படி வெளிப்படுத்த மாட்டாரு. மனசுல கொண்டே பேச வச்சிருவாரு. இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிறியே, இங்க பாரு எப்படின்னு பாரு, புட்டு வச்சிருவாரு. நம்பிட்டு இருக்கிறியே, இங்க பாரு. ஆனா அப்படியே வந்து நடிப்பு உள்ள அப்படிங்க இப்படிங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவாரு. தேவனுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த ஒண்ணும் அவர் செய்ய மாட்டார். எப்படியாவது வெளிப்படுத்திடுவாரு. யாராவது மூலியமா கல்வவையா திறந்து வச்சிருவாரு, தெரிஞ்சு போயிடும். யாரும் சொன்னாங்களா பேதருக்கு வந்து ஓடி போய், பேதருவே அந்த அந்நிய சபையில இந்த மாதிரி ஏமாத்து வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் பாதி எக்ஸைஸ் சொன்னாங்களா? இல்ல. எப்படி தெரிஞ்சிச்சு? ஆவியானவர் கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. நம்ம சொல்றோம்ல என்னன்னு ஒருமனப்படுறாங்க. ஜெபத்துக்கு ஒருமனமா இருங்க, குடும்பத்துல ஒருமனமா இருங்க, தேவனுடைய காரியத்துல, ஊழிய காரியத்துல ஒருமனப்பட்டு பொய் சொல்லக்கூடாது. உண்மையா நடக்க பிரியமா இருக்கிறேன். நம்ம மறுபமாகனா உண்மை சொல்லணும். போய் அவருக்கு அருவருப்பு. இல்லையா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பட்சத்தை படிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். பாத்தீங்களா? நம்ம மருவமாகனா கர்த்தர் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியணும். கர்த்தருக்கு எது பிரியம்? பொய் சொல்லக்கூடாது, பிரியம். 2வது செம்மையான ஜெபமும் அவருக்கு பிரியம். செம்மையான ஜெபம். ஜெபம் எப்படி இருக்குது? செம்மையான ஜெபம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. துர்மார்க்கமான பலி செய்திட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி ஜெபத்து மேல ஜெபம் வைக்கிறது பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணும் போது அந்த அது அருவருப்பானது. செம்மையான இருக்கு ஜெபம் பண்ணு, அது கர்த்தருக்கு பிரியம்.
உபாகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உபாகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு எச்சரிக்காரு. ஆமே. இங்க என்ன பண்றது, என்ன போட்டிருக்குது கத்திர வார்த்தை? கண்ட இடமுள்ள பலி. அங்க என்ன போட்டிருக்குது நீதிமொழியில? துர்மார்க்கமான பலி. கண்ட இடத்துல பலி செஞ்சுட்டு அப்புறம் இறுதியத்துல போய் நம்ம ஜோம்னா அது கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப செம்பியான இடத்துல நம்ம ஜெபத்தை கர்த்தர் பிரியப்படுறாருன்னா உன்னோட பலி எங்க இருற? போன பார்த்து கொஞ்சம் வரான் ஆண்டவர் வார்த்தையே சொன்னார், எச்சரிக்கையா இருங்க சொன்னாரு. கண்ட இடத்துல நீ பலி செலுத்தாத, எச்சரிக்கையா இரு. கண்ட இடத்துல பலி, துர்மார்க்கமான பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஜெபத்துல ஆண்டவரே நீங்க அப்படி இப்படிங்க ஜெபத்துல அப்படி ஜெபங்க பண்றது, அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். செம்மையான இருதயம், இருதயம் எப்படி இருக்கணுமா? தாழ்மை, செம்மையான இருதயம். அந்த இதயத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குது. ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நம்ம ஏதோ புடிச்சுக்கிறது, வசந்த புடிச்சுக்கிறது, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமா, ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறாரு? செம்மையான இருக்கிற ஜெபம் அவருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஜெபத்தான் கேட்கிறாரு. மளிகை லிஸ்ட் போட்டுட்டு ஜெபத்தை கொடுத்தா அதை அவர் கேட்கவே மாட்டார். ஓட்டு கூரை கூட பிச்சுட்டு போவாது அந்த ஜெபம். நம்ம ஜெபம் கூரை பிச்சுட்டு போவாது. அப்போ கண்டிப்பா நம்ம பலி செலுத்தக்கூடாது. தேவனுக்கு குடும்பமாக மட்டும்தான் பலி செலுத்தணும். அப்படி செலுத்தி கொண்டுதான் அந்த ஜபிக்கும் போது அந்த ஜபத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். துர்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கட்டளை ஆண்டவர் சொல்கிறார். பாத்தீங்களா? கர்த்தருக்கு எது பிரியம் என்று பகுத்தறியணும். வேதத்துல அநேகம் போட்டிருக்குது கர்த்தருக்கு எது பிரியணும். துர்மார்க்கமா ஜீவிப்பது அவருக்கு பிரியம் இல்ல. அவன் மனம் திரும்பி பிழைப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல, கர்த்தருக்கு அருவருப்பான பொல்லாப்பான காரியத்திலே இருந்து அவருக்கு பிரியம் இல்ல. ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு, மனம் திரும்பி வா. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பதற்கு, அவருடைய நாமத்தை நீ என்ன பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீ என்ன பண்றது? வா, திரும்பி வா, மனம் திரும்பி வா. ஆமென். நினைவே பட்டணத்தை அழிக்கணும்னு சொன்னாரு. ஏன் அழிக்கணும்னு சொன்னாரு? நினைவே பட்டணத்தை அங்க பொல்லாத காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர் கோபம் உண்டவராகி எல்லா ஜனங்களையும் எல்லா குருவினாங்க அழிப்பேன்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அவர் எங்க செய்யப்போ என்ன பண்ண, நாம அப்படித்தான் அவங்க சொல்லல, மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பினாங்க. அதுக்கு தான் ஒரு ஊழியக்கார கொண்டு சொல்றது, பேசுறது, வார்த்தைய 52 வாரம் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. கேட்டு மனம் திரும்ப அவர் முதல் வாரம் கேட்டு திரும்புறாங்களா? அப்படியே போயிட்டே இருக்குது. வந்தாச்சு இந்த கடைசி வாரத்துல, கடைசி வருஷத்துல என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்களா எதிர்பார்க்க. அதுதான் அவருக்கு தெரியும். புது வருஷம் போக போகுது, இன்னும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த புது வருஷத்துல அவங்க மனம் திரும்பி இருப்பாங்கன்னா அவர் பிரியப்படுறாரு. தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அப்படி பகுத்தறிஞ்சாதான் நம்ம மனம் திரும்ப முடியும், மறுமுகமாக முடியும். நம்ம மறுமுகமாக எப்படி? கர்த்தருக்கு பிரியமான என்னதென்று பகுத்தறியணும். எல்லாவற்றையும் பகுத்தறியணும். பிளான் பண்றோம்,
அப்படி இப்படின்னு. ஆனா தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்று என்னைக்காவது பகுத்தறிஞ்சிருக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு பிரியப்பட்டதான் செய்யலாம். தேவனுக்கு பிரியமா நினைச்சு பார்த்ததே கிடையாது. கர்த்தருக்கு எது பிரியம் நினைச்சு பார்த்ததே கிடையாது. நாம இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சிருது. பாருங்க, இனிமே அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. திரும்பின உடனே அழிக்கணும்னு சொன்னவரு அவர் அழிக்கல, பட்டணத்துல அழிக்கல. வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன் என்று மனம் அவர் திரும்பிட்டாரு. அழிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அவர் மனம் திரும்பி கர்த்தரை அழிக்காத ஜனங்க அழிக்கல, இறக்க மாட்டார். கர்த்தர் சான்ஸ் கொடுக்கிறாரு. நீ மனம் திரும்பி பிள்ளைய கர்த்தருக்காக பிள்ளைக்குதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு பிரியம் என்னது என்று நீ சோதிச்சு பாரு, அதை செய். அப்ப நீ மறுவமாக சோதிச்சு பாரு, எதெல்லாம் பிரியம் சோதிச்சு பாரு. உனக்கு எதெல்லாம் புரியும் நீ லிஸ்ட் போட்டு நீ உனக்கு காரியத்தை செய்யற. ஆனா கர்த்தருக்கு எதெல்லாம் புரியும் என்று நீ சோதிச்சு பாரு, தேடி பாரு, அதை நீ இருக்க. அப்ப நீ மறுவமாக. இரண்டாவது, சித்தம். மறுவமாகனா கர்த்தர் சித்தத்தை நம்ம என்ன பகுத்தறிய வேண்டும். எது தேவனுடைய சித்தம் என்று பகுத்தறியணும். நமக்காக சித்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இது நடந்தாதான் சித்தம் அப்படின்னு கிடையாது. தேவனுக்கு எது சித்தமோ அது நடக்கும் என்று நம்ம என்னமா கேட்க வேண்டும். தேவனே உங்களுடைய சித்தம். இப்போதும் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் தேவன ஆலயத்தை கட்ட ராஜாவையே கோரேஸ் கட்ட பாருங்க. தேவனுடைய சித்தம் அங்க ராஜா சொல்றாரு, ராஜாவோட சித்தம் எருசலேம் ஆலயத்தை கட்ட. ஆமென். இப்போ நமக்கு கட்டுரை சித்தம் பகுதி என்னன்னா, ஆலயம் கட்டப்பட வேண்டும். நம்ம இருதய ஆலயத்தை கட்டப்படணும். அதுதான் ஒரு சித்தம். நம்ம இருதய ஆலயம் கட்டப்படாமல் இருக்குது. எருசலேம் தேவாலயம் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆலயம், நமது ஆலயம். நம்ம ஆலயம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது. அதை கட்டணும்னு கர்த்தர் சித்தப்படுகிறார். ஆமென். தேவனுடைய ஆலயத்துல எது கட்டப்படாமல் இருக்குது சோதிச்சு பாருங்க. நம்முடைய ஆலயத்துல எது கட்டப்படாமல் இருக்கிறது? நம்முடைய இதயத்துல துதிபலி இருக்குதா? ஆலயத்துல அபிஷேகம் இருக்குதா? ஆராதனை இருக்குதா? தேவனுக்கு ஏற்ற ஆராதனை இருக்குதா? ஜெபம் இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? இத்தனை காரியங்களை கட்டாக இருக்கிறதுனால நீங்க தேவன ஆலயத்தை கட்ட கட்ட சித்தமுள்ளவராக இருக்கிறார். கட்ட எது சித்தம்? உங்களுக்கு தேவ ஆலயத்தை கட்டணும். சொல்லி இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளுக்கு தான் இதே கட்டன்னு சொல்றாரு. அது அவங்க சொல்றாங்க, இந்த கட்டி முடிக்க 54 வருஷம் ஆச்சு, இதை போய் இடிச்சு கட்ட போறியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏசு சொல்கிறார், அவர் ஆவிக்குரிய காரியங்களை கட்ட சொல்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட அவர் சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 22, 23, 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 22, 23, 24 வசனங்கள் வாசிக்கலாமே. அந்தபடி முந்தின நன்மைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை பாருங்க. பழைய மனுஷனை என்னமா கழித்து போடணும். நீங்க மறுரூபமாகணும். என்ன மறுரூபம்? ஒரு பழைய நிலைமையிலிருந்து வேறு நிலைமைக்கு மாறுவது மறுரூபம். நீங்க பழைய மனுஷனை கழித்து போடாம இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க அர்த்தம்.
எத்தனை வருஷமா இருந்தாலும் நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க. பழைய மனுஷனை காலிட்டு போட வேண்டும். தொடர்ந்து படிங்க. உள்ளத்திலே புதிதாக ஆய்வுள்ளவர்களாகி மெய்யா நீதியிலும் பரிசுத்திலும் தேவ செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அழைத்துக் கொள்ளும். புதிய மனுஷன் அதான் மர்வமாகிறது. எப்படி மர்வமாக முடியும்? புதிய மனுஷன் எல்லாம் பழைய காண எல்லாம் வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம கலைத்து போட வேண்டும். புதிய மனுஷனை சரிச்சு கொள்ளணும். எப்படி மர்வமாக முடியும்? புதுசு எல்லாம் பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, புதுசு. நீ புது மனுஷன் தரித்துக் கொள்ளும் போது மர்வமாகிய தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தா என்று பகுத்தறியும் போது நீங்கள் மர்வமாவீங்க. புதிய மனுஷனை தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன? புது சிருஷ்டி. அப்ப நீங்க மருவம் ஆகணும். உங்க மனம் புதிதா இருக்கும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். உலகத்துல வேஷம் போடக்கூடாது. ஒத்த வேஷம் போடாம கிறிஸ்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் மனம் புதிதாகும். நீங்கள் மருவம் ஆகப்படுவீர்கள். எல்லாரும் நிற்கலாம்.